Dear students, first chapter living world அதில் sub chapter நம்ம சொல்லலாம் bacteria அந்த sub chapter going on. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம பாக்டீரியாவோடைய கேரக்டர்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வரோம். இந்த கிளாஸில் வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மோட் ஆஃப் நியூட்ரிஷன். ஸோ பாக்டீரியாவில் என்ன டைப் ஆஃப் நியூட்ரிஷன் மெத்தட் இருக்குது. ஓகே, அதில் வந்து நம்ம ஆர்கானிசம் மாதிரி ஹியூமன் பீயிங் மாதிரியான சேம் மெத்தடு கிடையாது. பட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் பாக்டீரியாவில் இருக்குது. அது நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு நான் வந்து அந்த கிளாஸிஃபிகேஷன் மாடலில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பட் புக்கில் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்காது. புக்கில் வந்து பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒன் பை ஒன்னாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த சாப்டர் வந்து புக்கு கூட வச்சு கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த கிளாஸிஃபிகேஷன் டேபிள் மாதிரி இருக்கிறத வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புக்கில் இருக்கிறத ஒன் பை ஒன்னாக ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. எந்த ஒரு என்னது காம்ப்ளெக்ஸும் உங்களுக்கு வராது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் மீன் பை நியூட்ரிஷன்? தமிழில் நம்ம என்ன சொல்லுவோம்? ஊட்டச்சத்து. ஓகே, ஸோ அந்த ஊட்டச்சத்து நம்ம எப்படி இருந்து எடுத்துக்கிறோம்? ஃப்ரம் பிளான்ட்ஸ் ஆர் அனிமல்ஸ்லேருந்து நமக்கு தேவையான எனர்ஜி நம்ம வந்து கெயின் பண்ணிக்கிறோம். பிளான்ட்ஸ் எப்படி வந்து அவங்களுக்கு தேவையான எனர்ஜி சிந்தசைஸ் பண்ணிக்கிறாங்க? பை ஃபோட்டோசிந்தசிஸ். ஓகே, அவங்க வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது கிடையாது. அதனால் அவங்க வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? ஆட்டோட்ரோஃப்ஸ்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து பாக்டீரியா வந்து பிளான்ட் கேட்டகரியில் இருந்தாலும் அதுலேயும் வந்து சம் ஹெட்ரோட்ரோஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷனும் இருக்குது. ஸோ அந்த கேரக்டரையும் இந்த கிளாஸில் நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ நியூட்ரிஷன் என்றது என்னென்னா ஊட்டச்சத்து முறை. ஓகே, ஸோ த எனர்ஜி கெய்னிங் ஃப்ரம் சம் மெட்டீரியல். ஓகே, தட் மெட்டீரியல்ஸில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸை அது அதனுடைய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட், தட் இஸ் த நியூட்ரிஷன். ஓகே, ஸோ அந்த நியூட்ரிஷன் வந்து பாக்டீரியாவில் பேஸ்ட் ஆன் த சன்லைட். ஓகே, ஸோ அவங்க வந்து ஓனாக ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த கேரக்டரை நம்ம வந்து பேசிக்காக வச்சுக்கிட்டு பாக்டீரியா வி ஆர் கிளாஸிஃபைட் அஸ் ஏ டூ டைப்ஸ். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோட்ரோஃபிக் பாக்டீரியா, அனதர் ஒன் இஸ் ஹெட்ரோட்ரோஃபிக் பாக்டீரியா. ஆட்டோட்ரோஃபிக் பாக்டீரியான்னு வரும்போது அதுக்கு உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கும், ஆட்டோட்ரோஃபிக். ஓகே, அவங்களே வந்து ஓனாக ஃபுட்டை சிந்தசைஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியல் குரூப். ஓகே, தட் இஸ் ஆட்டோட்ரோஃபிக். அவங்க வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. நோபடி டிபெண்ட் ஆன் ஃபார் தர் ஃபுட் ப்ரிப்ரேஷன் ஆர் ஃபுட் எனர்ஜி. ஓகே, this kind of bacterial group known as autotrophic. and autotrophic சொல்லும் போது அவங்களால அது எப்படி பாசிபிளாக இருக்குன்னா தேர் ஆர் யூஸிங் பை சன்லைட் அண்ட் சம் பிக்மெண்ட்ஸ். ஓகே, பாக்டீரியாவில் மட்டும் இருக்கக்கூடிய பிக்மெண்ட்ஸ், பிளான்ட்ஸில் இருக்கிற மாதிரியான அந்த குளோரோஃபில், சாந்தோஃபில், கரோட்டினாய்ட்ஸ் அந்த மாதிரி பிக்மெண்ட்ஸ்லாம் பாக்டீரியாவில் இருக்காது. சம் ஸ்பெஷல் டைப் ஆஃப் பிக்மெண்ட் அதில் இருக்கும். ஸோ அந்த பிக்மெண்ட்டையும் சன்லைட்டையும் யூஸ் பண்ணி அவங்க வந்து எனர்ஜியை ப்ரிப்பேர் பண்ணிக்குவாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் கால்டு ஆட்டோட்ரோஃபிக் பாக்டீரியா. ஸோ இப்போது இதில் எஸ்பெஷலி சன்லைட்டை மட்டும் யூட்டிலைஸ் பண்ணி அவங்க வந்து ஃபுட் எனர்ஜியை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த கேரக்டரை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணி பாக்டீரியாவை வந்து ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஃபோட்டோ ஆட்டோட்ரோஃபிக் பாக்டீரியா, அனதர் ஒன் குரூப் கீமோ ஆட்டோட்ரோஃபிக் பாக்டீரியா. இங்கே ஃபோட்டோ ஆட்டோட்ரோஃபிக் பாக்டீரியா வரும்போது தே மஸ்ட் யூட்டிலைசிங் சன்லைட். ஓகே, ஃபோட்டோ எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணி அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த பிக்மெண்ட்டை யூஸ் பண்ணி அவங்க ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுவாங்க, ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த குரூப் வந்து ஃபோட்டோ ஆட்டோட்ரோஃபிக். இதில் இருக்குது ஃபோட்டோ மீன்ஸ் லைட் எனர்ஜி. ஓகே, சன்லைட். and autotrophic, they are preparing own food. Okay, so adu photo autotrophic bacteria. and chemo autotrophic bacteria cannot utilize the sunlight. அவங்க வந்து சன்லைட்டை யூட்டிலைஸ் பண்ணாமல் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸில் இருந்து அவங்களுக்கு தேவையான ஃபுட் எனர்ஜியை சிந்தசைஸ் பண்ணிக்குவாங்க. தட் இஸ் கீமோ ஆட்டோட்ரோஃபிக். கீமோ மீன்ஸ் கெமிக்கல் எனர்ஜி, கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ், கெமிக்கல் காம்பவுண்ட். ஓகே, ஆட்டோட்ரோஃபிக் சிந்தசைஸ் தேர் ஓன் ஃபுட். ஓகே, அவங்களும் யாரையும் டிபெண்ட் பண்ண மாட்டாங்க, கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பாக்டீரியா. ஓகே, அந்த கெமிக்கல்ஸு எப்படி இருக்கலாம்னா ஆர்கானிக் ஆர் இன்ஆர்கானிக் ஃபார்மில் இருக்கலாம். ஆர்கானிக்ன்றது நம்ம என்ன சொல்லணும்னா அந்த காம்பவுண்டில் கம்பல்சரி என்ன இருக்கணும்? கார்பன் வந்து ஸ்கெலிட்டனாக இருக்கும். இன்ஆர்கானிக்கில் வந்து கார்பன் இருக்காது. ஓகே, ஸோ நம்ம வேறு எந்த காம்பவுண்ட் இந்த இப்போது சோடியம் ஹைட்ராக்சைடு அந்த மாதிரியான காம்பவுண்ட். ஓகே, அடுத்து H2SO4 இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து இன்ஆர்கானிக் காம்பவுண்ட். ஆர்கானிக்னு வரும்போது கம்பல்சரி அந்த லாக்டிக் ஆசிட், ஓகே, ஹைட்ரோ கார்பன்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ்லேருந்து எனர்ஜியை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிற குரூப். ஓகே, இப்போ ஃபோட்டோ ஆட்டோட்ரோஃபிக் பாக்டீரியாவில் அந்த ஹைட்ரஜன் டோனார் அது ஒரு ஸ்பெசிஃபிக் கேரக்டர். ஓகே, ஸோ நம்ம இதுலேயும் சரி பிளான்ட்ஸ்லேயும் சரி ஹைட்ரஜன் டோனார் வந்து NADPH2 வரும். ஓகே, ஸோ அதுலேருந்து அது ஹைட்ரஜனை எடுத்துக்கும். ஸோ ஆனால் இங்கே பாக்டீரியா வந்து இட் இஸ் ஏ ப்ரோகேரியாட்டிக். ஸோ அந்த அளவுக்கு வெல் சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் இதில் இருக்காது. அப்போ இது வந்து ப்ரிமிட்டிவ் கண்டிஷனில் தான் இருக்கும். ஸோ இந்த ஃபோட்டோ லித்தோட்ரோப்ஸ் அந்த ஹைட்ரஜன் டோனார் வந்து எதுலேருந்து அவங்க எடுத்துக்குவாங்கன்னா ஃப்ரம் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ், கார்பன் இல்லாத அதர் எலமெண்ட்லேருந்து ஹைட்ரஜனை வந்து அவங்க எடுத்துக்குவாங்க. ஓகே, தட் இஸ் அ ஃபோட்டோ லித்தோட்ரோப் வித்
இது என்ன இருக்கும், சன்லைட்டு ஹைட்ரஜன் காம்பவுண்டு ப்ளஸ் பிக்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஃபோட்டோ ஆர்கனோட்ரோஃப் வந்து ஆர்கானிக் ஆசிட் ஆர் ஆல்கஹால்லேருந்து அவங்க ஹைட்ரஜனை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதிலேருந்து ஃபுட்டை வந்து ஓனாக ப்ரிப்பேர் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போ இந்த ஃபோட்டோ ஆர்கனோட்ரோஃபுக்கு எக்ஸாம்பிள் ரோடோஸ்பைரில்லம். ஓகே, ஹைட்ரஜன் டோனாராக இங்கே இருக்கிறது யார் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஆசிட் அண்ட் ஆல்கஹால். ஓகே, ஸோ இப்போது ஃபோட்டோ லித்தோட்ரோஃபை ரெண்டாக பிரிக்கலாம் பேஸ்ட் ஆன் த பிக்மெண்ட் சிஸ்டம். ஓகே, பாக்டீரியாவிலையும் சம் பிக்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த பிக்மெண்ட்ஸ் ப்ளஸ் சன்லைட் இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த பிக்மெண்ட் சிஸ்டத்தை வச்சுட்டு நம்ம வந்து பாக்டீரியாவை 2 கிளாஸஸாக டிவைட் பண்ணலாம். ஒன்று கிரீன் சல்ஃபர் பாக்டீரியா, another one பர்பிள் சல்ஃபர் பாக்டீரியா. இந்த கிரீன் சல்ஃபர் பாக்டீரியாவில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் டோனராக இருக்கிறது H2S, ஹைட்ரஜன் சல்ஃபைடு காம்பவுண்ட். ஹைட்ரஜன் சல்ஃபைட்லேருந்து ஹைட்ரஜன் எடுத்துக்குவாங்க. இந்த ஹைட்ரஜனை யூஸ் பண்ணி அவங்க ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஸ்பெஷல் டைப் பிக்மெண்ட் ஒன்று இருக்குது, தட் இஸ் அ பாக்டீரியோவிரிடின். இது 1 மார்க் கொஷனில் கேட்கக்கூடிய கொஷின், பாக்டீரியோவிரிடின். இந்த பாக்டீரியோவிரிடின் ஹைட்ரஜன் ப்ளஸ் சன்லைட், ஓகே, ஃபோட்டான்ஸ் இதை யூஸ் பண்ணி அவங்க ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து கிரீன் சல்ஃபர் பாக்டீரியா, எக்ஸாம்பிள் குளோரோபியம். ஓகே, அடுத்து பர்பிள் சல்ஃபர் பாக்டீரியாவில் தயோசல்ஃபேட் காம்பவுண்ட்லேருந்து ஹைட்ரஜனை வந்து எடுத்துக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் டைப் பிக்மெண்ட் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா குளோரோஃபில். ஓகே, இந்த பாக்டீரியா குளோரோஃபில் தயோசல்ஃபேட் காம்பவுண்டு ப்ளஸ் சன்லைட் இது மூணுத்தையும் அவங்க சிந்தசைஸ் பண்ணிக்கிட்டு ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து குரோமேஷியம். இதில் வந்து இந்த குளோரோஃபில்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்டீரியா குளோரோஃபில் இல்லாமல் நிறைய குளோரோசோம்ஸ் இருக்குது. மெனி பிக்மெண்ட் வெசிக்கல்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய பிக்மெண்ட்ஸ்லாம் இந்த பாக்டீரியத்தில், இந்த குரூப் ஆஃப் பாக்டீரியத்தில் இருக்குது. ஓகே, அது மூலிமா அவங்க வந்து ஃபுட்டை சிந்தசைஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ ஆட்டோட்ரோஃபிக் பாக்டீரியாவோடைய மோட் ஆஃப் நியூட்ரிஷன். இப்போது ஆட்டோட்ரோஃபிக்லேயே வந்து அனதர் ஒன் குரூப் இருக்குது, கேமோ autotrophic bacteria. Chemo autotrophic bacteria, they are utilizing chemical substance only, never utilize the sunlight. Okay, so அந்த chemo autotropicல நம்ம வந்து பேஸ் 2 டைப்ஸாக பிரிக்கலாம். அவங்க வந்து அந்த ஆர்கானிக் ஆக்சிடைஸாக பண்ணக்கூடிய காம்பவுண்ட்ஸை வச்சுட்டு 2 டைப்ஸாக பிரிக்கலாம். ஒன்று வந்து கீமோ லித்தோட்ரோஃப்ஸ், அனதர் ஒன் கீமோ ஆர்கனோட்ரோஃப். ஓகே, கீமோ லித்தோட்ரோஃப் வரும்போது ஆக்சிடைஸ் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை அவங்க ஆக்சிடைஸ் பண்ணி வித் ஹெல்ப் ஆஃப் ஆக்சிஜன் மூலிமா அதை ஆக்சிடைஸ் பண்ணி அதிலிருந்து எனர்ஜெட்டிக் காம்பவுண்ட்ஸை ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கக்கூடிய குரூப் ஆஃப் பாக்டீரியா வந்து கீமோ லித்தோட்ரோஃப்ஸ். ஓகே, அதில் 4 டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியல் குரூப் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா சல்ஃபர் பாக்டீரியா, இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம என்ன சொல்லணும்னா தயோபேசிலஸ். செகண்ட் ஒன் அயன் பாக்டீரியா, இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஃபெரோபேசிலஸ். தேர்ட் ஒன் ஹைட்ரஜன் பாக்டீரியா, ஹைட்ரஜனோமோனஸ். ஃபோர்த் ஒன் நைட்ரிஃபையிங் பாக்டீரியா, நைட்ரஜனை ஃபிக்சேஷன் பண்ணக்கூடிய பாக்டீரியா, எக்ஸாம்பிள் வந்து நைட்ரோசோமோனஸ், நைட்ரோபாக்டர். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாக்டீரியாவை நம்ம வந்து எக்ஸாம்பிளாக கொடுக்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து ஆட்டோட்ரோஃபிக் பாக்டீரியாவில் வரக்கூடிய கண்டிஷன்ஸ். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கீமோ லித்தோட்ரோஃப்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து கீமோ ஆர்கனோட்ரோஃப்ஸ். ஸோ கீமோ ஆர்கனோட்ரோஃப் வரும்போது ஆக்சிடைஸ் ஆர்கானிக் காம்பவுண்டு. கீமோ லித்தோட்ரோஃபில் அவங்க அந்த இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ்லேருந்து ஆக்சிடைஸ் பண்ணி அதிலேருந்து ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டாங்க. கீமோ ஆர்கனோட்ரோஃபில் வரும்போது ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்சிடைஸ் பண்ணி அதிலேருந்து ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பாக்டீரியல் குரூப். அதில் வந்து 3 குரூப் இருக்குது, மீத்தேன் பாக்டீரியா, அசிட்டிக் ஆசிட் பாக்டீரியா, தென் லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா. மீத்தேன் பாக்டீரியாக்கு எக்ஸாம்பிள் மெத்தனோகாக்கஸ், அசிட்டிக் ஆசிட் பாக்டீரியாக்கு எக்ஸாம்பிள் அசிடோபாக்டர், லாக்டிக் ஆசிட் பாக்டீரியாக்கு எக்ஸாம்பிள் லாக்டோபேசிலஸ். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஆட்டோட்ரோஃபிக் பாக்டீரியாவோடைய கிளாசிஃபிகேஷன் தான் பார்த்துருக்கோம். இன்னும் ஹெட்ரோட்ரோஃபிக் இருக்குது. ஸோ இந்த ஆட்டோட்ரோஃபிக்கை ஒன்ஸ் அகைன் நம்ம பார்த்துலாம். ஆட்டோட்ரோஃபிக் பாக்டீரியா வரும்போது அவங்க வந்து ஃபுட்டை ஓனாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பாக்டீரியல் கம்யூனிட்டி. அதில் பேஸ்ட் ஆன் த சன்லைட். ஓகே, அந்த சன்லைட்டை யூஸ் பண்ணி ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மெத்தடை 2 டைப்ஸை நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம், ஃபோட்டோ ஆட்டோட்ரோஃபிக் அண்டு கீமோ ஆட்டோட்ரோஃபிக். ஃபோட்டோ வந்து அவங்க வந்து சன்லைட்டை கம்பல்சரி யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. பட் கீமோ ஆட்டோட்ரோஃபிக்கில் வந்து சன்லைட் யூட்டிலைஸ் பண்ணாமல் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை மட்டும் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே, அடுத்து ஃபோட்டோ ஆட்டோட்ரோஃபிக்கை நம்ம வந்து ஹைட்ரஜன் டோனார் கொடுக்கக்கூடிய அந்த காம்பவுண்ட்ஸை வச்சு 2 டைப்ஸாக பிரிக்கலாம். ஒன்று ஃபோட்டோ லித்தோட்ரோஃப்ஸ் அண்டு ஃபோட்டோ ஆர்கனோட்ரோஃப். ஃபோட்டோலித்தோட்ரோஃபை அகெயின் we are classified as 2 types. green sulfur bacteria, அதில் வந்து ஹைட்ரஜன் சல்ஃபைடு ஹைட்ரஜன் டோனராக இருக்குது. அதில் இருக்கக்கூடிய பிக்மெண்ட்டு பாக்டீரியோவிரிடின். நெக்ஸ்ட் ஒன் பர்பிள் சல்ஃபர் பாக்டீரியா, இதுக்கு தயோ சல்ஃபேட்லேருந்து ஹைட்ரஜனை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிக்மெண்ட் பாக்டீரியோ குளோரோஃபில் அந்த பிக்மெண்ட் எடுத்துக்கிட்டு ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து இந்த ஃபோட்டோ ஆர்கனோட்ரோஃப்ஸ். ஓகே, ஆர்கானிக் ஆசிட் ஆர் ஆல்கஹால் இருந்து ஹைட்ரஜனை எடுத்துக்கிட்டு ப்ளஸ் சன்லைட் அவங்களையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு ஃபுட்டை ப்ரிப்பேர்
ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது. இந்த ஃபோட்டோ ஆர்கனோட்ரோப் நம்ம வேறு எப்படி சொல்லலாம்னா பர்பிள் நான் சல்ஃபர் பாக்டீரியான்னு கூட நம்ம சொல்லலாம். எக்ஸாம்பிள் ரோடோஸ்பைரில்லா. ஓகே, அடுத்து கேமோ ஆட்டோட்ரோஃபிக் பாக்டீரியாவை அதுக்கு வந்து சன்லைட் தேவையில்லை, கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் மட்டும் இருந்தால் போதும், அவங்க ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்குவாங்க. இதை பேஸை வச்சு நம்ம வந்து ஹைட்ரஜன் இந்த ஆக்சிடைஸ் பண்ணக்கூடிய கேரக்டரை பேஸாக வச்சு அதையும் நம்ம 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று கீமோ லித்தோட்ரோப்ஸ், அனதர் ஒன் கீமோ ஆர்கனோட்ரோப்ஸ். கீமோ லித்தோட்ரோப்ஸில் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் குரூப் ஆஃப் பாக்டீரியா இருக்குது. கீமோ ஆர்கனோட்ரோஃபில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியா இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ரோட்ரோஃபிக் பாக்டீரியா. ஹெட்ரோட்ரோஃபிக் அவங்க வந்து ஓனாக ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணாத bacteria. Okay, for their food mode of nutrition they are dependent on other organism only. Okay, so அந்த அவங்க வந்து என்ன அவங்களுக்கு வந்து எந்த ஆக்சிடைஸ் பண்ண மாட்டாங்க, ஹைட்ரஜன் எதுவும் ஹைட்ரஜனோ இல்லை ஃபோட்டோ எனர்ஜி வச்சுட்டு அவங்க ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. ஓகே, சிம்பிளாக அதர் ஆர்கானிசம் இருக்கக்கூடிய ஃபுட்டை வந்து அவங்க எடுத்துக்குவாங்க. ஓகே, ஸோ அப்போ அந்த மாதிரி வரும்போது ஹெட்ரோட்ரோஃபிக்கில் 3 டைப்ஸ் இருக்கும். ஒன்று பேரசைட்ஸ், சாப்ரோஃபைட்ஸ் அண்ட் சிம்பயாட்டிக். பேரசைட்ஸ் இதில் வந்து 2 ஆர்கானிசம் இன்வால்வ் ஆகும். ஒன் ஆர்கானிசம் வந்து ஹோஸ்ட், அனதர் ஒன் ஆர்கானிசம் வந்து பேரசைட்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த பேரசைட் என்ன பண்ணும், ஹோஸ்ட்டில் இருந்து அந்த ஷெல்டர், ஃபுட் எனர்ஜி எல்லாமே அந்த ஹோஸ்ட்டே அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறக்கூடிய குரூப் ஆஃப் ஆர்கானிசம், தட் இஸ் ஏ பேரசைட். ஓகே, எக்ஸாம்பிள் கிளாஸ்ட்ரிடியம் பொட்டுலிக்கம் அண்ட் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ், நமக்கு டிபி காஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியா. ஓகே, second one saprophytes. In the saprophytes group of bacteria வந்து they are dependent on the non living matter. Okay, plantல இருந்து வரக்கூடிய அந்த டீகம்போஸ் ஆகக்கூடிய மெட்டீரியல் இல்லை டெட் பாடிஸ், ஹியூமன்லி அனிமல்ஸ் இருக்கக்கூடிய அந்த டெட் பாடிஸை வந்து அவங்க டைஜஸ்ட் பண்ணி அதிலிருந்து நியூட்ரிஷனை எடுத்துக்கிட்டு அதை என்ன பண்ணக்கூடிய டெப்ரிஸ் எல்லாமே வந்து சாயிலாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய குரூப் ஆஃப் ஆர்கானிசம். அதில் பாக்டீரியாவில் வரும்போது இதை நம்ம சாப்ரோஃபைட்ஸாக கன்சிடர் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் வந்து பேசிலஸ் மைக்காய்டஸ். அடுத்து சிம்பயாட்டிக். சிம்பயாட்டிக் இதுலேயும் வந்து 2 குரூப் ஆஃப் ஆர்கானிசம் இன்வால்வ் ஆகும். பட் 2 குரூப்பும் வரும்போது அந்த இடத்துல வந்து கிவ் அண்ட் டேக். ஓகே, 2 பேருக்குமே வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், 2 பேருமே அந்த இடத்துல பெனிஃபிட்டடாக இருப்பாங்க. இப்போ இங்கே பேரசைட்டில் பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் வந்து அஃபெக்ட் ஆகும் பேரசைட்டிக் அந்த கம்யூனிட்டியில். ஓகே, ஹோஸ்ட் வந்து அஃபெக்ட் ஆகும், பட் பேரசைட்டு நாங்கள் பெனிஃபிட்டடாக இருக்கும். பேரசைட் இது சாப்ரோஃபைட்டில் பார்த்தீங்கன்னா டெட் ஆர்கானிசம், அந்த இடத்துல பெனிஃபிட்டும் இல்லை, அதே போல் இந்த ஹார்ம்ஃபுல்லும் கிடையாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கிறது. ஆனால் இந்த மைக்ரோ ஆர்கானிசம் அந்த இடத்துல பெனிஃபிட்டடாக இருக்கும், ப்ளஸ் கேரக்டராக இருக்கும். பட் சிம்பியாட்டிக்கில் வந்து போத் ஆர்கானிசமும் எப்படி இருக்கும், பெனிஃபிட்டடாக இருக்கும். ஓகே, எக்ஸாம்பிள் வந்து ரைசோபியம் இன் லெகுமினஸ் கிராப்ஸ். லெகுமினஸ் பிளான்ஸில் இருக்கக்கூடிய அந்த ரூட் நாடியில் இருக்கக்கூடிய ரைசோபியம் பாக்டீரியம். அப்போ இதில் வந்து 2 பேருமே பெனிஃபிட்டட் இருக்கும். ரைசோபியம் பாக்டீரியம் இருக்கிறதுனால அது அட்மாஸ்பரிக் நைட்ரஜனை வந்து சாயிலில் ஃபிக்ஸ் பண்ணும். அந்த நைட்ரஜனை யார் யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க, அந்த பிளான்ட். ஓகே, பிளான்ட் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு அவங்க நல்லா க்ரோத்தை கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்து இந்த ரைசோபியம் பாக்டீரியா லெகுமினஸ் பிளான்ட் அங்கே இருக்கிறதுனால ரைசோபியத்துக்கு என்ன இருக்குது, ப்ரொடெக்ஷனோட அந்த இடத்துல இருக்குது, ப்ளஸ் ஷெல்டரும் கிடைக்குது. அப்போ 2 ஆர்கானிசம் அந்த இடத்துல வந்து பெனிஃபிட்டடாக இருக்காங்க. ஸோ இந்த கம்யூனிட்டி பேஸ் பண்ணி வரக்கூடிய கேரக்டருக்கு சிம்பியாட்டிக்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் ஒன்றாலும் வரலாம், 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கு எப்படி வேணாலும் உங்களுக்கு வந்து கொஷின் டிவைட் பண்ணி கேட்பாங்க. மெயினாக வந்து அது என்ன டைப், எக்ஸாம்பிள் இருக்குது, என்ன பாக்டீரியா வந்து எக்ஸாம்பிளாக இருக்குது, அது நீங்கள் வந்து தரவு பண்ணிக்கிட்டாலே ஈஸியாக இந்த கொஷின் வந்ததுன்னா நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ.